ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஸ்டண்ட்டான தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்ப்போம் வாங்க. இந்த வீடியோவில் ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைலாக ஒரு தோசை ரெசிபி தான் செய்ய போகிறோம். அதாவது இந்த தோசை ரெசிபி வந்து உடனடியாகவும் செய்யலாம். இதுக்கு மேலே தூவுறதுக்கு வந்து பன்னீரும் சீஸும் வந்து இதை தூவுவாங்க. இதுக்கு ஒரு கவர்ச்சிகரமான பேரும் வச்சுருக்காங்க, பாகுபலி தோசைன்னு இதை சொல்லுவாங்க. இந்த தோசையை வந்து நம்ம சாதாரண தோசை மாவுலையும் இதே மாதிரி செய்யலாம். வாங்க இந்த பாகுபலி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து நம்ம அரை கப் போல் நம்ம வந்து கடலை மாவு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் போல் ரவை, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயத்தூள் இதெல்லாம் எடுத்துக்கணும். இப்போ வந்து ஒரு பவுலில் நம்ம வச்சுருக்க கடலை மாவு, ரவை, உப்பு இது மூணுத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா கட்டி இல்லாமல் நம்ம வந்து நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணதை வந்து நம்ம மிக்ஸி ஜார்லேயும் போட்டு நல்லா வந்து அடித்து எடுத்துக்கணும். அப்போ தான் எல்லா இன்க்ரீடியன்ஸும் வந்து உங்களுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி தோசை நம்ம போடும்போது நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். நம்ம வச்சுருக்க மஞ்சத்தூளையும் பெருங்காயத்தையும் நம்ம இந்த தோசை மாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இது வந்து நம்ம தோசை மாவு பதத்துக்கு நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டு கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ வந்து தோசைக்கல்லை சூடாக்கிட்டு ஒரு கரண்டி மாவு எடுத்து போட்டு நம்ம காமிக்கிற மாதிரி நல்லா இதை வந்து பரப்பிக்கணும். இப்போ வந்து அடுப்பை வந்து நம்ம குறைச்சிட்டு அதில் ஒரு ஸ்பூன் போல் பட்டரும் டொமேட்டோ சாஸும் போட்டு இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. இப்போ வந்து மேலாப்பில் நம்ம பொடியாக நறுக்கின வெங்காயம் வந்து தூவ போகிறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகா கொஞ்சோண்டு தூவிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சோண்டு தக்காளி சேர்த்துக்கலாம். அடுத்து துருவின கேரட்டையும் நம்ம நல்லா இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கலாம். மேலாப்பில் கொத்தமல்லி தழையும் தூவிக்கலாம். அடுத்து வந்து நம்ம சீஸ் க்யூப்ஸ் வச்சுருக்கோம். சீஸ் க்யூப்ஸும் பன்னீரும் வச்சுருக்கோம். அது ரெண்டுத்தையுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி துருவி விட்டுக்கோங்க. நாங்கள் 2 சீஸ் க்யூப்ஸ் போல் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் தோசையோட அளவுக்கு ஏற்ற மாதிரி சீஸும் பன்னீரும் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சோண்டு பட்டரை சுற்றி விட்டுட்டு ஒரு மூடி வச்சு இதை மூடிடுங்க, ஸ்லோ ஃப்ளேம் வச்சு. அப்போ தான் உங்களுக்கு இந்த பன்னீர், சீஸு எல்லாமே நல்லா உருகி அதில் வந்து இருக்கும். அப்போ நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து தோசை இந்த மாதிரி 2ஆக மடிச்சுக்கோங்க. தோசையை திருப்பி போட்ட பிறகு 3ஆக கட் பண்ணிக்கோங்க. இதை வந்து எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து மேலாப்பில் ஓமப்பொடி, வெங்காயம் போட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். தொட்டுக்கிறதுக்கு க்ரீன் சட்னியோடு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். இந்த க்ரீன் சட்னி வந்து புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, பச்சை மிளகா, ஜீரகம், அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் போட்டு தயார் பண்ண க்ரீன் சட்னி. இப்போ இந்த பாகுபலி தோசை சூப்பராக தயாராகிடுச்சு. இது வந்து குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.